Hi viewers, this is Sapena. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Standard 7ல இருக்க Unit 3, Matter Around Us. In this lesson, we are going to see about the molecules of elements and compounds, symbols of common elements, calculate the atomicity of commonly used elements, to understand the effect of temperature of solid, liquid and gases. First, we will see the introduction. We have studied earlier that matter is composed of tiny little particles which cannot be seen with the naked eye. This particle is called atom. This atom அப்படின்னா little tiny particles is called atom. In this lesson we are going to see about the atoms, molecules, elements, compounds, chemical formula and atomicity. First one, atom. Graphite leads used in pencil made up of an element called atoms. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க கிராஃபைட்ஸ் அது எதால் மேட் பண்ணியிருக்குன்னா கார்பன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கார்பனை எந்த அளவுக்கு மைனூட்டாக நம்ம பிரேக் பண்ண முடியுமோ சின்னதாக நைஃப் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அது லாஸ்ட் பார்ட்டிகல் ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதனோட கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும். தீஸ் ஆர் கால்ட் ஆட்டம்ஸ். ஸோ ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் ஆட்டம். ஒவ்வொரு சின்ன பார்ட்டிகல்ஸும் சேர்ந்தது தான் ஆட்டம். இந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா we cannot see through the naked eye. Even with the best of optical microscope we cannot see the atoms. Optical microscopeல கூட ஆட்டம்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. Advanced instruments that help us to imagine the atoms on the surface of the material. Example, the following figure shows the image of the surface of the silicon. இப்போ நம்ம சிலிக்கான் பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், surface of silicon. இந்த மாதிரி தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். Next one, we see the molecules. When an atom combines with another atom and form a compound, it is also called as molecule. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு ஆட்டம் இல்லை 2 ஆட்டம் சேர்ந்து கம்பைன் ஆகிறது தான் காம்பவுண்ட். அதுக்கு இன்னொரு பேர் மாலிக்யூல்ஸ். ஸோ எ மாலிக்யூல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more atoms chemically combined. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏரில் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆக்சிஜன் வி ப்ரீத் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனில் எப்படி இருக்குன்னா 2 ஆட்டம்ஸாக கெமிக்கலி கம்பைண்டாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனோட மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா 2. எப்பவுமே ஆக்சிஜன் வந்து என்னவாகாது, சிங்கிள் ஆட்டமாக வராது, அது வந்து 2வாக கம்பைன் பண்ணி வரும். அதே ஆக்சிஜன் 3வாக நம்ம கம்பைன் பண்ணி வந்தால் தட் இஸ் கால் ஓசோன், O3 அப்படின்னு சொல்லுவாங்க. An atom of oxygen and 2 atom of hydrogen combine to form a molecule water. ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணி கெமிக்கலாக ஃபார்ம் ஆகிற மாலிக்யூல் வாட்டர் மாலிக்யூல் H2O. A molecule can be formed by the same or different kinds of the atoms. Molecule which contains only one atom is called monoatomic molecule. அதாவது ஒரு மாலிக்யூல் வந்து ஒரே ஒரு ஆட்டமாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் மோனோஅட்டாமிக் மாலிக்யூல். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனர்ட் கேஸஸ். 2 ஆட்டம் கம்பைண்ட் ஆகிறதுக்கு பேர் டை அட்டாமிக் மாலிக்யூல். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் O2, ஹைட்ரஜன் H2. நெக்ஸ்ட் ஒன், எ மாலிக்யூல் கண்டெயின் 3 ஆட்டம்ஸ், அதுவே 3 ஆட்டமாக கம்பைண்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல். எக்ஸாம்பிள் ஓசோன் O3, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. சல்ஃபருங்கிறது 1, ஆக்சைடுங்கிறது 2. அப்போ இது 3 ஆட்டம். கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் 1, ஆக்சைடு 2, அப்போ 3 ஆட்டம். எ மாலிக்யூல் கண்டெயின் மோர் தென் 3 ஆட்டம் இஸ் நோன் அஸ் பாலி அட்டாமிக் மாலிக்யூல். இப்போ ஒரே ஆட்டம் நிறைய கம்பைண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாலி அட்டாமிக். எக்ஸாம்பிள் பாஸ்பேட். Molecules of the element. A molecule of an element combine fixed number of one type of atom chemically combined. அதாவது ஒரு எலமெண்ட்டில் 2 ஆட்டம் ஒரே ஆட்டமாக இருக்கும், 1 டைப் ஆஃப் ஆட்டமாக கம்பைண்ட் ஆகும். Molecule of compound அப்படின்னா a molecule of compound consists of fixed number of different types of atom. Different atom வந்து கெமிக்கலாக கம்பைண்ட் ஆகிறது. ஓகேவா, ஒரே ஆட்டம் கம்பைண்ட் ஆகிறது molecule of element. ஓகே, ஒரே different types of atom கம்பைண்ட் ஆகிறது molecule of compound. See the tableau column. இப்போ molecule of element நான் என்ன சொன்னேன், 2 ஆட்டம், அதாவது 2 சேம் டைப் ஆஃப் ஆட்டம் கம்பைண்ட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால் molecule of element. ஃபார் எக்ஸாம்பிள் Cl2. ஓகே, 2 குளோரின் 2 சேமாக இருக்கா, அப்போ Cl2. ஆக்சிஜன் 2 சேம் ஆட்டம், ஸோ O2. N2. ஓகே, நைட்ரஜன் கேஸஸ். நான் molecule of compound அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் கம்பைண்ட் ஆகிறது. எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனுங்கிறது ஒரு எலமெண்ட், காம்பவுண்ட் ஆக்சிஜனுங்கிறது ஒரு தனி எலமெண்ட். ஸோ அமோனியா NH2, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் 2 கம்பைண்ட் ஆகுது, வேறு ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் HCl, ஹைட்ரஜன் குளோரைட் 2 வேறு ஆட்டம் கம்பைண்ட் ஆகுது. ஸோ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் சேம் ஆட்டம் கம்பைன், இட் இஸ் ஃபார்ம்ட் as molecule of element. 2 different atoms combine to form the molecule of compound. Next one, elements.
Matter is classified into two broad categories, namely pure substances and mixture. ஓகே, மேட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒன்று என்னவாக இருக்கும், பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை மிக்சராக இருக்கும். அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் அகெயின் டிவைடட் இன்டு டூ கேட்டகரிஸ். ஒன் இஸ் எலமெண்ட், அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட். ஓகே, மேட்டர் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால் எலமெண்ட். ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கிறது எலமெண்ட். இப்போ நம்மளை சுற்றி நிறைய வி ஆர் யூஸிங் த மெனி எலமெண்ட் இன் அவர் டெய்லி லைஃப். இப்போ நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் காமன் சால்ட். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எலமெண்ட், சோடியம் குளோரின். காமன் சால்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NaCl2. அப்போ அதில் என்ன இருக்குது, சோடியம் அண்டு குளோரைன். வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வாட்டரில். இப்போ மெக்னீஷியம் பாஸ்பரஸ் கிராக்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் 2 எலமெண்ட் சேர்ந்துருக்கு. ஓகே, அக்ரிகல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கேலியம் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும். அந்த அவுட் ஆஃப் திஸ் எலமெண்ட்ஸ் 94 எலமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. 24 எலமெண்ட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியலாக லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Okay, next one we'll see about the classification of elements. Elements can be classified into 3 categories. One is metal, non-metal and the metalloids. வாட் இஸ் மெட்டல்? இல்லை நிறைய திங்ஸ் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுற யூட்டென்சில்ஸ் நம்ம பாத்திரம், கிச்சன்ஸில் அந்த மாதிரி பாத்திரம், அப்புறம் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸில், டூல்ஸில் எல்லாமே வந்து நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சில்வர், காப்பர், அயர்ன், கோல்டு, அலுமினியம். மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட். எல்லா மெட்டல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இல்லை எக்ஸெப்ஷனல் ஒன்று என்னென்னா சோடியம் மட்டும் வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது சாலிட் ஷேப்பில் இருக்கும் எக்ஸப்ட் மெர்க்குரி மட்டும் லிக்விட் அட் தி ரூம் டெம்பரேச்சர்ஸ். மெட்டல்ஸ் எல்லாமே மேலியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலியபிள் அப்படின்னா நம்ம எந்த ஷேப்க்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம், அது ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம், ஈவன் நம்மளுடைய ஒயரில் கூட உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், நம்மளோட எல்லா ஒயர்லையும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காப்பர் இன்சுலேட்டட் ஒயர் வந்து உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் அனதர் திங், இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குட் கண்டக்டராக இருக்குது. எக்ஸாம்பிள் காப்பர், லெட், டின், நிக்கல், அயர்ன், ஜிங்க், கோல்டு, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நான்-மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் டல் அண்டு சாஃப்ட். மெட்டல்ஸ் வந்து ஹார்ட் அண்டு ஷைனி பார்ட்டிகல்ஸ். இது வந்து டல் அண்டு சாஃப்ட். இது வந்து டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆனால் டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷைனியாக இருக்கும், அதே சமயத்தில் ஹார்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஆனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் மெட்டல், அதில் அந்த கேட்டகரியில் தான் வரும். நான் மெட்டல் பார்த்திங்க அப்படின்னா கேன் பி தி கேஸஸ், சாலிட் அண்ட் லிக்விட், 3 கேட்டகரியிலையுமே வரும். நான் மெட்டலில் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸஸில் ரூம் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா கேஸாக ரியாக்ட் பண்ணும். கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக ரியாக்ட் பண்ணும். Bromine is only the non-metal liquid at room temperature. அங்கே வந்து மெட்டலில் எப்படி மெர்க்குரி சொன்னமோ இங்கே வந்து புரோமின் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து லிக்விடாக வந்து ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து புவர் கண்டக்டர், எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. ஆனால் கிராஃபைட் வந்து நான் மெட்டல் தான், ஆனால் இது கிராஃபைட் மட்டும் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி மெட்டல்ஸ் அண்ட் தி நான் மெட்டல்ஸ்? ஏற்கனவே சொன்னது தான். மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லஸ்ட்ரஸ் அண்ட் ஷைனி சர்ஃபேஸ். இது வந்து நான் லஸ்ட்ரஸ். லஸ்ட்ரஸ் அப்படின்னா பிரைட்டாக இருக்கும், இது வந்து பிரைட்னஸ் கிடையாது. தே ஹேவ் நான் ஷைனி சர்ஃபேசஸ். மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், நான் மெட்டல் சாஃப்டாக இருக்கும். இந்த மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கேன் பி பெண்ட், பீட் அண்ட் ஷீட், தே கேன் பி ட்ரான் இன்டு த வயர். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம், ஷீட்டாக நம்ம கன்ஃபிக்கலாம். ஆனால் நான் மெட்டல்ஸை வந்து அந்த மாதிரி நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எல்லா மெட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர். மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் கூட, ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். மெட்டல்ஸ் மேக் ரிங்கிங் சவுண்ட் when struck and they are used to make objects like bells. எந்த மெட்டல் நீங்கள் எடுத்தாலும் சரி, அயர்ன் எடுத்தாலும் சரி, காப்பர் எடுத்தாலும் சரி, டு மேக் த சவுண்ட். நான் மெட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி do not make the any sounds. Next one, metalloids. Metalloids exhibit the property of both metal and the non-metal. மெட்டல்ஸ்னால் என்ன சொன்னேன் நான், மெட்டல்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் மெட்டலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்து கொடுக்கறது தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் டெலூரியம். நெக்ஸ்ட் ஒன், symbol of an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. ஒவ்வொரு கெமிக்கல் எலமெண்ட்டுக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொண்டு வந்தது தான் சிம்பிள். திஸ் இஸ் a unique symbol for each element. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது.
இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். இது வந்து ஒரே ஒரு ஆட்டமை மட்டும்தான் ரெஃபர் பண்ணும். இதனோட இந்த சிம்பிள் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எய்தர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் லாட்டின் லாங்குவேஜ். இந்த சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா IUPAC இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இதை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. Dalton was the first scientist to use the symbols for the element in every specific sense. டால்டன்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல வந்து இந்த சிம்பிளை வந்து எலமெண்ட்காக யூஸ் பண்ணார். சிங்கிள் ஆட்டமோட எலமெண்ட்டை வந்து கொண்டு வந்தவர் வந்து டால்டன். பெர்சிலியஸ் அது வந்து சஜஸ்ட் பண்ணார். ஓகே, 2 or more எலமெண்ட்க்கும் நம்ம வந்து கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவர் சஜஸ்ட் பண்ணார். ஆனால் ஒரு சிம்பிள் ரைட் பண்ணும்போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. வாட் ஆர் த ரூல்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ? கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. கெமிக்கல் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 letters மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. The symbol of most element correspond to the first letter which is capital of the English name. இப்போ ஒரு சிம்பிள் எழுத போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் பண்ணியிருக்கிற ஒரு சிம்பிள் எழுத போகிறோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கும். இங்கிலீஷ் நேமோடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன? H, அது கேபிட்டல். ஆக்சிஜன் மாலிக்யூல் O, அதனோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எழுதணும். Next one, elements in the human body. Nearly 99% of mass of a human body consists of just 6 chemical elements. நம்மளோட பாடியிலே எல்லா எலிமெண்ட்ஸும் மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் நேம்லி ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். another 5 elements make up most least percentage. மற்ற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பர்சன்டேஜில் நமக்கு இருக்குது. பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்ட் தி மெக்னீஷியம். Next one, elements in air. Air is a mixture of gases. The molecule have 2 different elements. Airல பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எதுனா ஆக்சிஜன் அண்ட் த நைட்ரஜன். ஆக்சிஜன் the rest includes small amount of argon. இது 99% பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்குது. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1% வந்து அதர் கேஸஸ், argon and carbon dioxide, neon, helium and methane are present in the trace amount. Oxygen is a life-giving element in the air. Next one, compound. A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically is definite proportion. 2 or more element கெமிக்கலாக கம்பைண்ட் ஆகி ஒரு டெஃபினட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறது தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கான்ஸ்டன்ட் எலமெண்ட். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ரெண்டு ஆட்டமும் கம்பைண்ட் ஆகும்போது வாட்டர் மாலிக்யூல். அப்போ இந்த ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டி தான் வாட்டர் மாலிக்யூலுக்கு வருமா அப்படின்னு கேட்டு இல்லை. ஏன்னா இப்போ ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸிஸ்ட் இந்த லிக்விட் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து லிக்விடாக இருக்குது. அதுவே சில டைமில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆச்சு கேஸஸாகவும் அதை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதே டைமில் ஆக்சிஜன் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் சப்போர்ட் பண்ணுறதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த எலிமெண்ட் ஜாயின் பண்ணாலும் அதனோட அதனோட ப்ராப்பர்ட்டிஸே தான் எக்ஸிபிட் பண்ணணும்னு கிடையாது. அந்த காம்பவுண்ட் கம்பைண்ட் ஆகும் பொழுது அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் சால்ட், சோடியம் குளோரைட், இதில் டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக காமன் சால்ட்டில் என்ன இருக்குது? சோடியம் குளோரைட், அதை ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் தனித்தனியாக நம்ம பார்த்தோன்னா சோடியம் அண்ட் குளோரின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாய்சனஸ். போத் ஆர் அன்சேஃப் ஃபார் தி கன்செப்ஷன். நம்ம யூஸ் பண்ணுறது அது வந்து அன்சேஃப். Next one, properties of the compound. A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் கம்பைண்ட் ஆகும், ஆனால் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனில். இப்போ வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் தான் இருக்கணும், 1 ஆக்சிஜன் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனில் கம்பைண்ட் ஆகும். செகண்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட். அதே மாதிரி 2 எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃபர் ஆகும், ஒரே விதமான ப்ராப்பர்ட்டியே கொடுக்காது கம்பைண்ட் ஆகும்பொழுது. Third one, a compound cannot be broken in the physical methods. This is because a compound is made up of different element. அதே மாதிரி இது கம்பைண்ட் ஆகும்போது அதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பிரேக் டவுன் ஆகுமானா இல்லை. Third one, a compound cannot be broken down by the physical method. அதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் மெத்தட் ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சோடியம் தனியாக குளோரைட் தனியாக அது வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இப்போ எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எலமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்சஸ். காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து the combination of 2 or more element. அதே மாதிரி எலிமெண்ட் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட். எலிமெண்ட் வந்து காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. காம்பவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா can be split into the எலிமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. atoms are the fundamental particles of the element. molecules are the fundamental particle of the compound. atom வந்து எலிமெண்ட்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல், molecules வந்து காம்பவுண்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ஃபார்முலா. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிமெண்ட் அண்ட் த காம்பவுண்ட்? எலிமெண்ட்க்கு காம்பவுண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ், காம்பவுண்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் தி 2 or more எலிமெண்ட். எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் த காம்பவுண்ட்
காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஸ்ப்ளிட் ஆகி எலமெண்ட்டை கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஆட்டம்ஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர் மாலிகூல் இஸ் H2O. கெமிக்கல் ஃபார்முலா எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த எலமெண்ட் எவ்வளோ ஆட்டம்ஸ் வச்சுருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் கெமிக்கல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் H2Oவில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ என்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் எத்தனை ஆட்டம் வச்சுருக்கு அப்படின்னா 2. ஸோ H பக்கத்தில் 2. ஆக்சிஜனுக்கு டோன்ட் ஹேவ் ஆட்டம். ஸோ அதனால் அதில் வந்து பிளாங்காக விட்டுருக்கனால தட் வி கன்சிடர்ட் as 1. Next one sodium chloride. Another example sodium chloride. இதில் என்ன எலிமெண்ட் இருக்குன்னா 1 atom of sodium 1 atom of chlorine. ஸோ NaCl. அமோனியா பார்த்தீங்க அப்படின்னா 1 atom of nitrogen 3 atom of hydrogen. ஸோ NH3. குளுக்கோஸ் 6 கார்பன் ஆட்டம் 12 ஹைட்ரஜன் அண்ட் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது தான் என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸ் ஆகுது. அப்போ கார்பன் பக்கத்தில் 6, H பக்கத்தில் 12, O பக்கத்தில் 6. ஸோ த chemical formula for the molecular formula for the glucose is C6H12O6. Likewise we have to write chemical compounds in the formula. இங்கே வாட்டர் பார்த்தீங்கன்னா H2O, குளுக்கோஸ் C6H12O6, சால்ட் பார்த்தீங்கன்னா NaCl, எத்தனால் C2H5OH. ஏன்னா கார்பன் வந்து 2, ஹைட்ரஜன் 5, ஹைட்ராக்சில் குரூப் வந்து 1 இருக்குது, அதனால் OH அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அமோனியா NH3, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, மீத்தேன் CH4, சுக்ரோஸ் C12H22O11. Next one atomicity. Atomicity implies a total number of atoms present in the one molecule of an element. ஒரு எலிமெண்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் மாலிகூல் அப்படி சொன்னோம். அப்போ O2. ஸோ ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் கிவ்ஸ் ஆக்சிஜன் மாலிகூல். இப்போ பாஸ்பரஸ் மாலிகூல் அப்படின்னா P4. அப்போ இட் கண்டெய்ன்ஸ் தி 4 ஆட்டம். சல்ஃபர் மாலிகூல் S8. இட் கண்டெய்ன்ஸ் தி 8 sulfur atom. So here the atomicity is 4 and 8. Next another example, a molecule containing more than one type of atoms. இப்போ வந்து பாஸ்பரஸ் சல்ஃபர் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. இப்போ வந்து மோர் தென் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்னா அது எப்படி நம்ம அட்டாமிசிட்டி கால்குலேட் பண்ணுவோம்னா டு கால்குலேட் தி ஆல் த எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, ஹைட்ரஜன் 2 hydrogen atom, 1 sulfur atom and 4 oxygen atom. So everything you have to add. அப்போ 2 + 1 + 4 the atomicity is 7. இப்போ வாட்டர் மாலிகுலோட அட்டாமிசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 1 molecule of water அதாவது 2 hydrogen 2 oxygen molecule 1. So the atomicity of water molecule is 3. Here see the table. Element ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி பார்த்திங்கன்னா 2, ஹைட்ரஜனுக்கு 2 atoms, so 2. ஹீலியம் 1, லித்தியம் 1, beryllium 1, nitrogen 2, oxygen 2. Likewise we have to calculate the atomicity. Next one, effect of temperature on solid, liquid and the gases. In solid, particles are arranged very closely. Already we had seen the properties of the solid, liquid, gases. நமக்கு ஏற்கனவே தெரியும் solid அப்படினாலே it is very hard, it's closely packed, arranged. When solids are heated, the particle gain energy and vibrate vigorously. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ், பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிமைன்ஸ் சேம். டியூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பேன்ஷன் த மாஸ் ஆஃப் த மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதும் வால்யூம் அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் சரி சைஸும் சரி டஸ் நாட் சேஞ்ச். அதை அரேஞ்ச் பண்ணியிருக்க பார்ட்டிகல்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா த டிஸ்டன்ஸ், ஓகேவா, டு கீப் த டிஸ்டன்ஸ், அதனால அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் லாக், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயன் பார்ட்டிகல் இன்க்ரீசஸ் வென் தி கெயின் த்ரூ ஹீட். இப்போ நம்ம அயன் லாக்கை வந்து ஹீட் பண்ணோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனால் அதனுடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, எக்ஸ்பேண்ட். அதனோட பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணும். ஹென்ஸ் த மாஸ் ஆஃப் த அயன் லாக் இஸ் கன்சர்வ்டு. The melting of ice is an example of change of the states of matter. இப்போ ஒரு மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எதனால அப்படின்னா the process of melting, boiling, freezing and condensation. When the particle possess enough energy, they overcome the strong forces of attraction between one another. They break free from one another and move randomly. For example, when solid ice heated, இப்போ சாலிட் ஐஸ் வந்து ஹீட் பண்ணும்போது it melt, it becomes a liquid water. In the same way, the liquid water is heated to 100 degrees, it boils, becomes stream. When solid is heated, the particle gain energy and vibrate, move vigorously. In the liquid,
When the melting point is reached, melting point occurs, the solid changes into the liquid state. Gases, boiling occurs when the boiling point is reached, the liquid changes into the gaseous state. This is the properties of the solid, liquid and the gases. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.